இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முல்லைப்பூவும் கனகாமரமும் எப்படி கோக்கிறது அப்படிங்கிறது தான். அந்த கோக்கிறத பொறுத்த வரைக்கும் முல்லைப்பூவும் சரி, கனகாமரமும் சரி, கோத்து வைக்கிறதுங்கிறது அவ்வளோவா நல்லா இருக்காது. மல்லிப்பூ மாதிரி இருக்காதுங்க. ஏன்னா அது வந்து நல்லா குண்டாக இருக்கிறதுனால, அந்த காம்பும் தடிமனாக இருக்கிறதுனால கோத்தா நின்றுக்கும். முல்லைப்பூலையும் கனகாமரத்துலேயும் அந்த தண்டு வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும். நீங்கள் அந்த ஊசியும் சரி, ஊசியோட காது பகுதி ரொம்ப பெருசாக இருந்துச்சு, தண்டோட பெருசாக இருந்துச்சுன்னா அந்த பூ வந்து உடஞ்சி விழுந்துடும். அதுக்கப்புறம் கட்டவும் முடியாது, கோக்கவும் முடியாது, வேஸ்ட்டாக தான் போகும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி பூ வந்து நீங்கள் கோக்கிறத விட கட்டுறது தான் பெஸ்ட்டு. இருந்தாலும் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் தான் இருக்குது, இது எதுக்கு கட்டிக்கிட்டு கோத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வீட்டில் முல்லைப்பூ செடி, கனகாமரம் சும்மா 2 3 பூத்து இருக்கும், அதை வந்து சாமிக்கு வைக்கலாம், இல்லை ஏதாவது கோத்து ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறவங்க இது மாதிரி ட்ரை பண்ணலாம். அதாவது சுற்றி நீங்கள் கோத்துட்டே இருக்கலாம். இல்லை நம்ம எப்படி வந்து கட்டுறோமோ அதே மாதிரி மேலே 2 பூ கீழே 2 பூ வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம்.